பேக்கரி ஸ்டைல் புட்டிங் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது யார் பண்ணாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை மோர் தென் டைம்ஸோ செஞ்சுருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக வந்தது. அதான் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரெட்டு வந்து ஒரு 6 to 8 பீஸ் கிட்டே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 190 கிராம்ஸ் கிட்ட இருக்கணும் அந்த ப்ரெட்டு. இந்த ப்ரெட்டுமே வீட்டிலே மேக் பண்ண ப்ரெட்டு தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அந்த செகண்ட்ஸ் அப்படி விட்டு விட்டு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா. 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்றது 15 கிராமு. ஸோ டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மொத்தம் 30 கிராம்ஸ் வந்து மைதா ஆட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஹேண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டு நீங்கள் அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ கூட இதை போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ ப்ரெட்டை அரைக்கும் போது பார்த்து ஒரே 1 or 2 செகண்ட்ஸ் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி சுகர் கூட ஏலக்காய் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. சுகர் வந்து 75 கிராம். நாங்கள் வந்து சுகர் கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்றதால 75 கிராம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் 100 கிராமே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் எவ்வளோ சாப்பிட்றீங்க அதை பொறுத்து தான் நீங்கள் சுகர் போட்டுக்கணும். ஸோ சுகர் கூட ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் 75 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்கு வந்து ஒரு 3 எக் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான எக்காக பார்த்துக்கோங்க. 3 எக்கு. இந்த புட்டிங் கேக் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 5 to 6 டேஸ் கிட்டே இருக்கும். அவ்வளோ நாளாக இருக்காது, எல்லாம் காலி ஆகிடும். நான் சொல்கிறேன், அதோட லைஃப் டைம் சொல்கிறேன். 5 to 6 டேஸ் கிட்டே இருக்கும். அதே மாதிரி மில்க் எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். மில்க் எசன்ஸ் ஆஃப் அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆஃப் மூடி ஊற்றிக்கோங்க. சால்ட் வந்து ஒரு பிஞ்சு தான் போட்டு நல்லா பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த எக்கோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக்கோட கலர் நல்லா மாறிக்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுகர் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புட்டிங் கேக் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னா மெயினாக ப்ரெட்டு, எக்கு, சுகர், இந்த 3 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் போய் பேக்கரியில் போய்ட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்களாம் உங்கள் கையாலேயே மேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ரெட்டை, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டுமே வீட்டிலே செஞ்ச ரெசிபி தான். ஸோ உங்களுக்கு ப்ரெட் ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு வந்து 190 கிராம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆயில் வந்து 75 கிராம். ஆக்சுவலாக 100 கிராம் நம்ம அப்ளை பண்ணணும். நான் வந்து சரி ரொம்ப ஆயில் இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் 75 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம் கூட எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு 8 இன்ச் டின்னில் இந்த மாதிரி போர் பண்ணிக்கோங்க. 8 இல்லைனா 7 இன்ச் டின்னு, உங்கள்கிட்ட என்ன டின் இருக்கோ அதில் நீங்கள் போர் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புட்டிங் கேக் நீங்களும் செய்யலாம். குக்கர்லேயுமே செய்யலாம். குக்கர்லேயுமே அதே ப்ரொசீஜர் தான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு 30 நிமிஷம் பேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புட்டிங் கேக் நீங்களும் செய்யலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.